தேமுதிக நிறுவனர் தலைவர் மனித கடவுள் தெய்வத்திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு பூந்தமல்லியில் ஒருநாள் கால்பந்து போட்டி நடைபெற்றது. 2 பைக், 22 டிவிகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களின் ஆலோசனையின்படி கழக இளைஞணி செயலாளர் விஜயபிரபாகரன் நல்லாசியுடன் புரட்சி கலைஞர் மனித கடவுள் கேப்டன் அவர்களின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு வறுமை ஒழிப்பு தினமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி அரசு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் ஒருநாள் இழுவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 16 அணிகள் பங்கு பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு பல்சர் பைக் வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக பல்சர் பைக் வழங்கப்பட்டது. டீம் பிரைஸ் 24 இன்ச்சஸ் டிவி 22 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இன்று ஒருநாள் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பூவை சதீஷ் என்கிற சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் டி. கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் கே. சரவணன், மாவட்ட பொருளாளர் ஆர். சேகர், பூந்தமல்லி நகர கழக செயலாளர் பூவை ஸ்ரீராம், பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர். சுரேஷ், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஏ. டி. கண்ணன், மாவட்ட மாணவரணி செயலாளர் இ. மனோஜ், மாவட்ட கழக துணை செயலாளர் கிரிபாபு, மாவட்ட கழக துணை செயலாளர் டி. கே. தியாகராஜன், செயற்குழு உறுப்பினர் ஞானமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் ப. ரஜினிகாந்த், பூவை நகர அவைத்தலைவர் வி. மணி, திருமழிசை நகர கழக செயலாளர் டி. டி. பாலு, திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார், திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம். ஆர். ராஜு, எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் வீரா, பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் அரிபாபு, ஒன்றிய அவைத்தலைவர் ஏ. சஞ்சீவி, ஒன்றிய பொருளாளர் ஆனஸ்ட் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கால்பந்தாட்ட போட்டி நடந்து முடிந்த நிலையில் பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது திடீரென மின்சாரம் தடைபட்டது. இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற தேமுதிகவினர் திடீரென விஜயகாந்த் பாணியில் நிர்வாகிகள் தங்களின் கார்களை கொண்டு வந்து மேடைக்கு நேரில் நிறுத்தி கார்களின் முகப்பு விளக்குகளை மேடையை நோக்கி எரியவிட்டு விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நகர நிர்வாகிகள் பூக்கடை பாஸ்கர், ரமேஷ், நாகராஜ், செல்வம், ரமேஷ், பூவை ஒன்றிய நிர்வாகிகள் வெங்கடேஷன், சண்முகம், இளமதி, ஆசிர்வாதம் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கேப்டன் மன்ற ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டனர். அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூந்தமல்லி தவசி நியூஸ் செய்தியாளர் வினோத்குமார். தவசி செய்திக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, எங்கள் கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தவசி அப்படிங்கிறத கேப்டன் சொன்ன அந்த டைலாக் தான், துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டார். அதுபோல் தவசி யூடியூப் சேனல் என்றைக்கும் வார்த்தை மாறாமல், உண்மைக்கு புறம்பான செய்திகள் இல்லாமல்
உறக்க உண்மையை சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல யூடியூப் சேனலாக மக்களிடையே போய் சேர வேண்டும் என்று மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவசி யூடியூப் சேனல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட தவசி யூடியூப் சேனலுக்கு தேமுதிக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேப்டன் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.